அல்ல, மனதும் உணர்வுகளும் சமநிலை அடையும் பணி. உங்கள் உள்ளார்ந்த அமைதி யோகா மூலம் காணப்படுகிறது. யோகா செய்கையில் உடலும் மனமும் இணைந்து செயல்படும். மன அழுத்தத்தை குறைத்து மனதை தளர்வடைய செய்கிறது. இனி நம் பள்ளி மாணவர்கள் செய்து காட்டும் யோகா பயிற்சிகளை கண்டுகளிப்போமா? இனி வரும் இந்த யோகா நிகழ்ச்சியினை எங்கள் ஆசிரியை திருமதி கனகா அவர்கள் தொகுத்து வழங்குவார். 5000 ஆண்டுகளுக்கு முன் இந்தியாவில் தோன்றிய உடற்பயிற்சி தியான முறை யோகக்கலையாகும். யோகா என்றால் அலைப்பாய மனதை அலையாமல் நேர்வழிப்படுத்தும் செயல். ஆசனம் என்ற சொல்லுக்கு இருக்கை என்பது பொருள். யோகாசனம் என்பது மனதை அலைப்பாய விடாமல் ஒருநிலைப்படுத்தி செய்யப்படும் உடற்பயிற்சி. மனதை அலைப்பாய விடாமல் தடுப்பதற்காகவே யோக உடற்பயிற்சிகளின் போது கண்களை மூடிக்கொண்டு செய்ய வேண்டும். மூச்சை இழுத்து வெளியே விடுவதன் மூலம் உடலுக்கு போதிய ஆக்சிஜன் கிடைத்து மூளை சுறுசுறுப்படைகின்றது. தினமும் யோகா செய்தால் உடல் புத்துணர்வு பெறும். யோகாசனம் செய்வது நமக்கு நாமே சிகிச்சை செய்து கொள்வதை போன்றது. மனதில் இருக்கும் நேர்மறையான எண்ணங்கள் உடம்பில் உள்ள கெட்ட கழிவுகளை வெளியேற்றும். கூர்மையான எண்ணங்கள் மனதை ஒருங்கிணைத்த திறன்கள், குறிப்பாக குழந்தைகளுக்கு மன அழுத்தத்தினையும் குறைக்கின்றது. உடல் வளைவுத்தன்மையை கொடுக்கின்றது. தினமும் யோகா செய்வதன் மூலம் நோய் நொடியின்றி ஆரோக்கியமாக வாழ முடியும். இப்படிப்பட்ட யோகா கலையை செய்ய வருகின்றார்கள் நம் பள்ளி மாணவர்கள். சு ச ரிதன்யா, மா ஹாசினி, தே துவாரகேஷ், சே நிவ்யஸ்ரீ, ரா கனுஷ்கா, மா சு ரதிகா, தே ஏ தகவினி, தி கிருத்திவிகா, ஜ ஹரிஹரன், ஜா ரியான், ஷே ஹசன் கஃபூர், தூக்க சுதர்சன பிரியன், ஜோஷ்வா ஆண்டனி, ச கேர்லின் கிஃப்டா, இராத் அஸ்வந்த் ராகுல், மா மகஸ்வின் மற்றும் ஓ வேத பூஜா. எழுவதனால் தலை முதல் கால் வரை உடல் ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax. கோணாசனம். இந்த ஆசனம் செய்வதனால் உடலின் பக்கவாட்டு பகுதிகளையும் முதுகெலும்பையும் நீட்டுகிறது. அஷ்டாங்க நமஸ்காரம், புஜங்காசனம், அதோமுக ஸ்வஸ்வாசனா, அஸ்வசண்டலானாசனம், பாதஹஸ்தாசனம், ஹஸ்த உட்டானாசனம், பிரணமாசனம். ரிலாக்ஸ். பாதஹஸ்தாசனம். கவனம் செலுத்த இந்த ஆசனம் உதவுகிறது. தோள், தொடை, இடுப்பு எலும்புகள் வலுப்பெறும். முழங்கால், தோள்பட்டை, முதுகுவலி குறைக்கும்.
அதிகரிக்கின்றது. 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax. பட்சிமோத்தாசனம். இந்த ஆசனம் செய்வதனால் முதுகுத்தண்டு வலிமை பெற உதவுகின்றது. என்றும் இளமையாக இருக்க உதவுகின்றது. அமைதிப்படுத்தி மனச்சோர்வை நீக்குகிறது. ஜீரணத்தை ஊக்குவிக்க உதவுகின்றது. 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax. ராஜ கபதோதாசனம். இந்த ஆசனம் செய்வதனால் இடுப்பு பகுதி மிருதுவாகவும் நெகிழ்வாகவும் மாறுகிறது. மன அழுத்தத்தையும் பதட்டத்தையும் போக்க உதவுகின்றது. 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax. புஜங்காசனம். புதிய நிலை. இந்த ஆசனம் செய்வதனால் மார்பு, தோள்கள் மற்றும் வயிற்று பகுதியை நீட்டுகிறது. இரத்த ஓட்டத்தினை மேம்படுத்துகிறது. செரிமான உறுப்புகளை தூண்டுகிறது. 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax. தனுராசனம். இந்த ஆசனம் செய்வதனால் செரிமானம் சீராகும். வயிற்று பகுதியில் உள்ள கொழுப்புகள் கரையும். சுவாசம் சீராகும். 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax. பாதஹஸ்தாசனம். இடுப்புக்கும் பாதங்களுக்கும் வலுவை தரும். முதுகு, தோள்பட்டை, முழங்கால் வலியை குறைக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax. சர்வங்காசனம். இந்த ஆசனம் செய்வதால் கண் பிரச்சனைகளை தடுக்கின்றது. முழு உடலும் சுறுசுறுப்பாக இருக்க உதவுகின்றது. உடலின் அனைத்து பாகங்களின் செயல்பாட்டையும் மேம்படுத்துகின்றது. 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax. அர்த்த ஹலாசனம் மற்றும் சேது பத்தாசனம். இந்த ஆசனம் செய்வதனால் தோள்பட்டை மற்றும் கழுத்து தசைகளை வலுப்படுத்தும். மன அழுத்தம்
செய்து காட்டி அசத்திய எம் பள்ளி மாணாக்கர்கள் மற்றும் யோகா பயிற்சி ஆசிரியை திருமதி கனகா அவர்களுக்கும் எம் மனமார்ந்த நன்றிகள்.